அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறையாவே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சோயாவை வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான அளவுக்கு சோயாவை எடுத்து சுடுதண்ணியில் நம்ம சேர்த்துடலாங்க. சுடுதண்ணியில் இது நல்லா ஒரு கொதி வரட்டும். சோயா நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. இது கரண்டி விட்டு நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இது சுடுதண்ணியில் வெந்து வந்துடுங்க. இப்போது தண்ணியை வடிகட்டிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. இதுக்கு இடையில் நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, அது கூடவே சோம்பு, அப்புறம் 2 பழுத்த தக்காளி. இந்த தக்காளி நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அதை தண்ணி சேர்க்காமல் இந்த தக்காளி உள்ள தண்ணியே போதுங்க. இதை இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இப்போ இதை அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயா தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் இதை எல்லா சோயாவுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா சோயாவும் நமக்கு ரெடி ஆகிருக்கு. அடுத்து இந்த சோயாவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அந்த மசாலாலாம் உள்ளே சார்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி தாங்க. இப்போது ரெடியாக இருக்குது. இப்போது இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை, கிராம்பு அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்து விட்டுட்டு கையோடு இது நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அடுத்து பொடிங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தனி மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனி மிளகாய் தூள், தனி மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு இந்த பொடிங்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. இந்த தயிரும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தயிரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லாவே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதிலே நம்ம சேர்த்துடலாம். அடுத்து நம்ம இந்த சோயா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா ஃப்ரை டைப்பில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் சோயா வேகிற அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்துட்டேன். சேர்த்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயாவை இதை சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சோயாவில் எல்லாமே அந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா ஒன்ஸ் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இதை நம்ம சோயா நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போகிறோங்க. இப்போது சோயா நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. நமக்கு அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டுட்டு மறுபடியும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சோயா நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் நமக்கு முழுமையாக ரெடி ஆகலைங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த டிஷ்க்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு டேஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அந்த நம்ம கொத்தமல்லி இலை தூவி விட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த நெய்யை நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த சூட்டுலேயே அந்த நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே வாசனையுடனும் டேஸ்ட்டுடனும் இருக்குங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு
சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. சப்பாத்தி கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.